கர்த்தர் மக்களை சிருஷ்டிக்கும் போது சிலரை நித்திய ஜீவனுக்கு என்று சிருஷ்டிக்கிறார், சிலரை ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கிறார், சிலரை அன்னகராக வேண்டும் வேறு பிரிக்கிறார், சிலரை குடும்பமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேறு பிரிக்கிறார். இதுல அநேகருடைய எண்ணம் என்னன்னா, திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நித்தியத்துல பெரிய பங்கு, ஒரு விசேஷம் என்று. அப்படி இந்த வேதத்துல எழுதப்படல. காரணம், ஊழியர்கள் கர்த்தர் நியமித்தபடி ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அவர் நியமித்த ஊழியத்தில பொறுமையாயும் உத்தமத்தமாயும் இருக்கிறவர்களுக்கு அதனுடைய பிரதிபலனுக்கு ஏற்ற அவர்களுடைய கிரியலுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். யோவான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யோவான் அவருக்கு இந்த செய்திகளை எல்லாம் காட்டி கொடுத்த தேவனை வணங்கும் தூதனை வணங்கும்படி அவருடைய பாதத்துல விழ போறார். அப்போது தேவதூதன் அவரை தூக்கி எடுத்து, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் ஊழியக்காரரோடும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவருடைய கை கொள்ளுகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை வணங்கிக் கொள்ளும் சொன்னார். யோவான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல யோவான் பத்மதேவில இருக்கும்போது சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற யாவரோடும் இதன் இயேசுடைய பாடுகளுக்கு பங்காளியும் அந்த ஊழியத்திலே ஐக்கியமாயிருக்கிற நான் என்று. எனவே ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து தேவ சித்தத்தை செய்து தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கும் போது அவர்களுடைய பிரதிபலன் கொடுக்கப்படுமே வெளிய திருமணமாகவில்லை என்ற ஒரு விசேஷித்த தன்மை நித்தியத்திலே யாருக்கும் கிடையாது.